ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். ஆரம்பத்தில் அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அவர் என்ட்ரி ஆகும் பொழுது ஆரம்பத்தில் அதிகமாக பேசுறாரு, நக்கல் அடிக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு, காமெடி பண்ணுறாரு. வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்காம நிறைய பேசுறாரு. அவர் நிறைய பேசுனால என்னமோ நிறைய பிரச்சனைகள் வருது. அவர் பார்க்காத பஞ்சாயத்தே கிடையாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய வருது. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுனதே விஜயகாந்த் சார் தான். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சார் அஜித்துக்கு நிறைய பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்த திரை உலகமே, ஒட்டுமொத்த சினிமா நடிகர்கள், ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள், விஜயகாந்தோட தொண்டர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமே விஜயகாந்த் கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஷால் வந்து வீடியோ கால் பண்ணி அழுவுறாரு. ஒரு பக்கம் சூர்யா வந்து வீடியோ கால் பண்ணி அவரும் அழுவுறாரு. விஜய் அவரு கண்ணீரஞ்சலி செலுத்துறதுக்காக எங்க விஜயகாந்த் சார் அலுவலகம், தேமுதிக அலுவலகம் இருக்குல்ல சென்னையில, அங்க வந்து விஜயகாந்த் சாரை கட்டி பிடிச்சு அழுவுறாரு. இப்படி நிறைய நடிகர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேப்டன் நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அஜித் சார் வந்து ஒரு வீடியோ கால் பண்ண வேண்டாம், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு 4 வார்த்தையில எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் இறந்ததுனால அப்படின்னு ஒரு போஸ்ட் கூட போடல அப்படின்னு ஒரு டைரக்டர் பிஸ்மி அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, பைக் டூர் கம்பெனி போறதா அஜித் வந்து ஆரம்பத்துல ஒரு போஸ்ட் போடுறாரு. ஆனா இப்போ விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஆளு இறந்துட்டாரு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டா அவர் என்ன குறைஞ்சிருவாரு? இதுதான் அவரோட கொள்கையா அப்படின்னு சொல்றாரு. விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல வீக்கம், நுரையீரல்ல அலர்ஜி, அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால மூச்சு திணறி இறக்குறாரு. ஆரம்பத்துல அவருக்கு இந்த வென்டிலேட்டர் மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க் வச்சு செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மூச்சு திணறி உயிர் இழக்கிறாரு. உயிர் இழந்ததுக்கு அப்புறம் 6:10 அவர் இறக்கும் பொழுது சரியா டைம் காலையில வந்து 6:10, 2:45க்கு அவரோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. 4:45க்கு இறுதி ஊர்வலம் தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லா மக்களும், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்லாம கர்நாடகாவிலேருந்து வராங்க, ஆந்திராவிலேருந்து வராங்க, தெலுங்கானாவிலேருந்து வராங்க. இப்படி நிறைய வட இந்தியா மக்கள் வந்து விஜயகாந்த் சாரை தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து நேர்ல கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா அஜித் சார் வந்து ஒரு போஸ்ட் கூட போடல, ஒரு வீடியோ கூட போடல, நேர்ல வந்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தல அப்படின்னு அவரை திட்டி தீர்த்திருக்காங்க. ஆனா அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் சொல்லல, அஜித் சாரோட ரசிகர்கள்லாம் ஒரு போஸ்ட் போடுறாங்க. அது என்னன்னா, யார் சொன்னது? அஜித் சார் வந்து பிரேமலதா இருக்காங்கல்ல, விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப், அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்கிறதாவும், விஜயகாந்த் சாரோட பையன் சுதீஷ் இருக்காருல்ல, அவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் சொல்லியிருக்கிறதாகவும் அஜித் ரசிகர்கள் சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சென்னையில தேமுதிக அலுவலகத்துல வந்து விஜயகாந்த் சார் உடம்ப வந்து நான் பார்ப்பேன், அவரோட போஸ்ட்டுக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா துபாயில விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில, துபாயில அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில இருக்காரு. அங்க இப்போ வந்து பெரிய புயல் போயிட்டு இருக்கு. அதனால அங்க ஷூட்டிங்கை பாதியில நிறுத்திட்டு இப்போ அஜித் சார் வந்து இப்போ இங்க சென்னை வரதா பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது.